பொது தெரியும். ஜி அவனை மைக் விட்டுருங்க, அவனே பேசுவான். உங்களோட சிஷியனை நாங்கள் ஏற்றுக்கிறதுக்காக இப்போ இருந்தே கற்றுக்கிட்டு இருக்கோம். தங்க ராமாய ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதத்தை அக்னாதாய நாதாய சீதாய பரியே நமக ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதத்தை அக்னாதாய நாதாய சீதாய பரியே நமக ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதத்தை அக்னாதாய நாதாய சீதாய பரியே நமக ராமாய ராம ராம
பட்டர்வீரான் சொன்னார். இவன் எல்கேஜி பட்டர்வீரான். இவன் என்ன பேரு? எல்கேஜி பட்டர்வீரான். ஒரு சின்ன ஒரு அன்மணி. நீங்க வாங்கிக்கணும். இந்த மஞ்சு அவங்க பேரு. அவங்க விருத்தாசல பக்கத்துல பெண்ணாடத்துல திட்டக்குடியில பணியாற்றுறாங்க, அரசு ஊழியர். இவரு விஜயன் பேரு, விருத்தாசலத்தில் இருக்காங்க. இவங்களுடைய குழந்தை தான் இந்த மாவீரன். சுதர்சன் பேரு, சுதர்சன் பேரு. நம்ம தம்பி அவங்க அப்பா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருக்காரு, விருத்தாசலத்துல. அவருக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே ஆர்எஸ்எஸ்ல தினசரி பிரார்த்தனா, தினசரி யோகா, தினசரி எல்லாமே இருக்கு நிகழ்ச்சி. அதுல பிரார்த்தஸ்மரணம்னு ஒண்ணு இருக்கு, காலையில எழுந்திரிச்ச உடனே சொல்றது. அது எல்லாமே தம்பி கடகடன்னு ஒட்டிப்பாரு. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்ல துவஜம் போட்டு கொடி போட்டு அந்த காவி கொடி போட்டு பிரார்த்தனான்னு ஒண்ணு பாடுவாங்க. அந்த பிரார்த்தனா முழுசா பாடுவாங்க. 22 லைன் அந்த முழு பிரார்த்தனாவும் தம்பி பாடுவாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தாங்க அவங்க. அதனால இந்த குழந்தைக்கு ஞான சம்பந்தர் கணக்கா 3 வயசுல பாடுவாங்களா, யாராவது நடக்குமான்னு கேட்கறாங்க பாருங்க. அவங்களுக்கு இது கண்கூடா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 22 வயசு இல்ல, நாங்கன்னா 20 வயசு 25 வயசுல ஆர்எஸ்எஸ்ல போய் சொல்லிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டத தம்பி 3 வயசுல தெரிஞ்சுக்கிறேன். அந்த அந்த பிரார்த்தனைய, அந்த ஸ்லோகங்களை, எல்லா ஸ்லோகங்கள் இன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் முழுசா சொல்லக்கூடிய தகுதி இருக்கு. அது எப்படி நடந்தது, யார் கொடுத்தாங்க? அதெல்லாம் அந்த இறைவன் கோவிந்தன் கொடுத்தது தான். அவங்க முழுசா திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, பாத யாத்திரைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. விருத்தாசலத்துல எல்லா நிகழ்ச்சிகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க இந்த ஆன்மீகத்துல பஜன் மூலமா செஞ்சு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி விஷயங்களுக்காக நம்ம இந்த தடவை இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம். இந்த நிகழ்ச்சியை தம்பி நம்ம அரங்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, இதெல்லாமே சொல்லக்கூடியவர் தான். அதனால குழந்தை இல்லையா, அதனால அதை எவ்வளோ லிமிட் பண்ண முடியுமோ அதனால லிமிட் பண்ணியிருக்கோம். நாங்கன்னா அந்த தம்பியினுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு, அவனுடைய ப்ரொனவுன்சியேஷனை பார்த்துட்டு மிரண்டு போய் உட்காந்துருக்கோம். நாங்கள் இன்னைக்கு அரங்கேற்ற மாதிரி அந்த ஞானப்பால் கொடுத்தவர் ஞானபாரதி வந்திருக்காராம் ஐயா சொல்றாரு. அதனால எங்களுடைய வேண்டுகோள், இது போல நம்மளுடைய வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கும் நம்ம எல்லாமே சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுத்தா இறைவன் பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு கண்கூடா நம்ம கையில இருக்கிற சுதர்சன். அந்த சுதர்சனை எல்லாருமா சேர்ந்து வாழ்த்துவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இப்ப ஒரு சின்ன வேண்டுகோள் ஐயா. அடுத்தது நம்ம மேற்பாதி கிராமத்திலிருந்து வந்திருக்காங்க. எல்லாருமே கோலாட்டம் ஆடுறதுக்கு இந்த பகுதியெல்லாம் ஆட போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பத்திரிக்கையாளர் வந்திருக்காரு இப்பதான் எல்லாம்